ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆல் இன் ஆல் தமிழ் பெண்கள் சேனல். இன்றைக்கி நான் சென்னை டு சிங்கப்பூர் ஃப்ளைட்டில் எப்படி ட்ராவல் பண்ணுறதுன்றதை உங்களுக்கு நான் விலாகாக எடுத்திருக்கேன். ஸோ வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் என்னோடய சேனலுக்கு புதுசாக இருந்தால் கண்டிப்பாக ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க என்னோடய ஃபியூச்சர் வீடியோஸ்க்காக. ஸோ நான் என்னோடய வெட்டிங் அனிவர்சரிக்காக சென்னை டு சிங்கப்பூர் போயிருந்தோம். சிங்கப்பூர்லேருந்து இந்தோனேஷியா போகிறதுக்காக நான் அதை வந்து ஒரு விலாகாக எடுத்திருக்கேன். இது அடிக்கடி ஃப்ளைட்டில் போகிறவங்களுக்கு புதுசாக இருக்காது. பட் ஃபஸ்ட் டைம் ஃப்ளைட்டில் போகிறவங்க, அங்கே ஹஸ்பண்ட் இருக்காங்க, ஸோ நாங்கள் அங்கே போகிறோன்றவங்க, இல்லை ஃபஸ்ட் டைம் வேலைக்கு போகிறோன்றவங்களுக்கு இது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து ஏர்போர்ட்லேருந்து போகிறது வந்து பயப்படுறாங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்கும்னு ஃபீல் பண்ணுறாங்க. நான் ஸோ சிம்பிளாக வந்து எப்படி அதாவது வந்து நான் சிம்பிளாக வந்து என்னென்ன ப்ரொசீஜர் க்ராஸ் பண்ணி நம்ம போகணும் அப்படின்றத உங்களுக்கு காட்ட போகிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம லக்கேஜ் வந்து நம்ம வந்து இங்கே போர்டிங்கில் போடணும். அதாவது வந்து பேக்கேஜ் செக்கிங்னு சொல்லுவாங்க இது பேர். நீங்கள் கொண்டு வந்த பேக்கேஜை வந்து இங்கே வெயிட் பார்ப்பாங்க. வெயிட் பார்த்துட்டு உங்களோட டிக்கெட்டும் பாஸ்போர்ட்டையும் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு போர்டிங் கார்டு ஒன்று கொடுப்பாங்க. நீங்கள் அந்த போர்டிங் கார்டு வச்சு தான் உள்ளே போக முடியும். இது பார்த்திங்கன்னா இதுதான் போர்டிங் கார்டு. இந்த போர்டிங் கார்டில் என்ன கேட்டில் நீங்கள் போகணும், என்ன ஃப்ளைட் நம்பர், டைமிங், சீட் நம்பர் எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ இதை வச்சு தான் இனிமேல் நீங்கள் ஃபர்தராக அடுத்தது வந்து ஸ்டெப் போகணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து போர்டிங் கார்டு வாங்குறது, பேக்கேஜ் செக்கிங் பண்ணுறது. இது முடிச்சிட்டிங்கன்னா இப்போ ஸ்ட்ரைட்டாக வந்து இமிக்ரேஷன் தான். அதாவது வந்து என்ன பர்பஸ்க்காக நீங்கள் ஊருக்கு போகிறீங்க அப்படின்ற மாதிரி உங்களை ஃபோட்டோ எடுப்பாங்க ஐடிக்காக. என்ன பர்பஸ்க்காக போகிறீங்கன்றதும் நீங்கள் விசா அங்கே கொடுத்துட்டு நீங்கள் ரீசன் சொல்லணும் கேட்பாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அதை வந்து நீங்கள் கிளியர் பண்ணணும். ஸோ நான் அதுக்காக போயிட்டுருக்கேன். நான் வந்து சிங்கப்பூர் போயிடுவேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்ட்ரைட்டாக இங்கேருந்து எங்கள் ஹஸ்பண்ட் அங்கே ஒர்க் பண்ணுறதுனால அவங்க சிங்கப்பூர் ஏர்போர்ட் வந்துடுவாங்க. அங்கேருந்து நாங்கள் க்ரூஸ் எடுத்து இந்தோனேஷியா போயிடுவோம். ஸோ இந்த 2-3 டேஸ் வந்து நான் உங்களுக்கு கண்டிப்பாக விலாக் போடுறேன். இன்ட்ரெஸ்டிங்கான விலாகாகவும் நான் போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஸோ நீங்கள் என்னோடய வீடியோஸ் வந்து மறக்காமல் பாருங்கள். இந்த வீடியோஸ் வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பேரிகேட் போட்டிருப்பாங்க. இதில் போனீங்கன்னா நீங்கள் அடுத்து இமிக்ரேஷன் போயிடலாம். நிறைய பேர் ஃப்ளைட்டில் ஃபஸ்ட் டைம் போகும்போது பயமாக இருக்குது, எப்படி போகணும், என்னென்ன பண்ணணும்னு தெரியலங்கிறாங்க. பட் சிம்பிள் தான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் கரெக்டான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கரெக்டாக கொண்டு போனீங்கன்னா ஈஸியாக போயிடலாம். பார்த்திங்கன்னா எல்லாரையும் செக் பண்ணிகிட்ருக்காங்க. நான் ரொம்ப அந்த இடத்துல வீடியோ எடுக்க முடியாதுன்றதுனால நான் வீடியோ அந்தளவுக்கு எடுக்கலை. இந்த ஆஃபீஸர்ஸ் இருப்பாங்க. நீங்கள் உங்களோட போர்டிங் பாஸ்போர்ட், விசாலாம் கொடுத்தீங்கன்னா அவங்க கேட்டுட்டு விட்டுருவாங்க. ஸோ அதை முடிச்சிங்கன்னா செகண்ட் ஸ்டெப். அதை முடிச்சிங்கன்னா இப்போ வந்து செக்கிங் தான். நம்மளோட ஹேண்ட் லக்கேஜ், நம்ம ஹேண்ட்பேக்கு, ஃபோனெல்லாம் வந்து ஒரு ட்ரேயில் வச்சுட்டு நம்மளை வந்து ஒரு லேடி கான்ஸ்டபிள் வந்து ஃபுல்லாக செக் பண்ணுவாங்க. அதை செக் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ இந்த 3 ஸ்டெப்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். இதை மட்டும் நீங்கள் தாண்டிட்டிங்கன்னா அடுத்து வந்து போர்டிங்னா ஃப்ளைட்டில் ஏறி போக வேண்டியது தான். ரொம்ப சிம்பிள் தான். ஸோ ஃபஸ்ட் டைம் போகிற லேடிஸாக இருக்கட்டும், இல்லை வேலைக்கு போகிறவங்களா இருக்கட்டும், இன்னும் பயப்படலாம் வேண்டாம். பெருசாக ஏதாவது ப்ரொசீஜர் இருக்கும் அப்படின்னா வெறும் இந்த 3 ஸ்டெப்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ என்னோடய கேட் நம்பர் வந்து 17. ஸோ அதனால் நான் போயிட்டுருக்கேன். சிங்கப்பூர் ஏர்போர்ட் இது வரைக்கும் பார்த்ததில்லை. நிறைய பேருக்கு ஆசை இருக்கும். என்னோடய தஞ்சாவூர் விலாக்லேயே சொல்லியிருந்தீங்க, நாங்களே ஊருக்கு போயிட்டு வந்த மாதிரி இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்ததுங்க. ஸோ நான் உங்களுக்கு இந்த ஏர்போர்ட்டையும் காட்டுறேன். சென்னை ஏர்போர்ட்டையும் இந்த வீடியோவில் காட்டியிருக்கேன், சிங்கப்பூர் ஏர்போர்ட்டையும் காட்டியிருக்கேன். போகாதவங்க கண்டிப்பாக பாருங்கள், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நான் வந்து ஒரு 3 டேஸுன்றதுனால பசங்க வந்து அம்மாட்ட இருக்காங்க. சும்மா வந்து ஒரு மைண்ட் ரிலாக்ஸேஷனுக்காகவும் ஒரு சின்ன ஒரு ட்ரிப் போயிட்டு வரலாம் அப்படின்றதுனால நானும் எங்கள் ஹஸ்பண்ட் மட்டும்தான் போகிறோம் ஆனிவர்சரிக்காக. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஏப்ரல் மேலே நாங்கள் கண்டிப்பாக வந்து சம்மர் ஹாலிடேஸ் சிங்கப்பூர் போயிட்டு நாங்கள் ஸ்டே பண்ணுவோம். அப்போ போகும்போது உங்களுக்கு நான் டெய்லி எல்லா வீடியோஸும் நான் அப்லோட் பண்ணுறேன். அங்கே சிஸ்டம் எப்படி இருக்குது, நார்மலான வந்து மார்க்கெட் எப்படி இருக்குது, அந்த மாதிரி எல்லா விதமான வீடியோஸும் நான் போடுறேன். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா மேலேயும் நிறைய கேட் இருக்குது. அங்கேருந்தே நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக ஃப்ளைட்குள்ளே போகலாம். எனக்கு 17 வந்து அண்டர் கிரவுண்டில் இருக்குது. ஸோ நான் கீழே போகிறேன். இப்போ மேலே கட்டியிருக்கிறது தான் ஃப்ரெண்ட்ஸ் புதுசு. இது வந்து நான் மேரேஜ் முடிச்சுட்டு போகும்போது இந்த இடத்துல தான் நாங்கள் ஏறுவோம். ஸோ இது வந்து கீழே இருக்கிறது வந்து நார்மலாக பழசு தான். மேலே மட்டும்தான் அவங்க புதுசாக வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. பார்த்திங்கன்னா இவ்வளோ எம்சிஆர், போத்தீஸ் அந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்டால் மாதிரி போட்டு கடைங்களும் இருக்குது.
ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட சென்னை ஏர்போர்ட். இப்போ நல்லா க்ளீனாக மெயின்டைன் பண்ணுறாங்க, ரொம்ப நல்லாயிருக்கு. அதே மாதிரி சில டிப்ஸ்லாம் கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ஹேண்ட் லக்கேஜுன்றது பார்த்திங்கன்னா நம்ம கையோடு கொண்டு போகிற சில ஐட்டம்ஸ், பேக்கேஜ், அதாவது பேக்கு இல்லை ஹேண்ட் பேக், அதில் வந்து நீங்கள் பேட்ரி, அப்புறம் ஷார்ப்பான ஐட்டம்ஸு, அதுக்கப்புறம் பர்ஃப்யூம்ஸ், க்ரீம், இந்த மாதிரி ஐட்டம்லாம் அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ அதெல்லாம் வந்து ஹேண்ட்பேக்கில் வந்து நீங்கள் கண்டிப்பாக கொண்டு போகாதீங்க. பேட்ரி உள்ள ஐட்டம்ஸு, ஷார்ப்பான ஐட்டம்ஸு, அதுக்கப்புறம் வந்து க்ரீம், பர்ஃப்யூம், அந்த மாதிரி ஐட்டம்லாம் கண்டிப்பாக அவங்க அலோட் கிடையாது. உள்ளே பார்த்தீங்கன்னா அந்த போர்டிங் பாஸ் வந்து 2 இடத்துல வந்து கிழிச்சிடுவாங்க. கரெக்டாக நீங்கள் அது 2 இடத்த க்ராஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த கேட் மட்டும் நீங்கள் கரெக்டாக கேட்டுட்டு இல்லை அங்கே எழுதியிருப்பாங்க, பார்த்துட்டு வந்தீங்கன்னா இங்கே சின்ன டனல் மாதிரி இருக்கும், அது வழியாக பார்த்து போனீங்கன்னா நீங்கள் ஃப்ளைட்டுக்குள்ளே வந்து போர்ட் ஆகிடலாம். எனக்கு ஃபுல்லாக செம்ம கோல்டு ஃப்ரெண்ட்ஸ் இங்கே கிளைமேட்டு. ஸோ வாய்ஸ் வந்து கொஞ்சம் டிஸ்டர்பிங்காக தான் இருக்கும், சாரி மன்னிச்சிருங்க. எனக்கு ஃப்ளைட் டைமிங் பார்த்திங்கன்னா 10 o'clock. ஸோ வந்து நீங்கள் எப்போவுமே வந்து இன்டர்நேஷ்னல் போர்டிங்கில் மட்டும் அவங்களுக்கு என்ன ஃப்ளைட் டைம் போர்டிங் டைமோ அதுக்கு முன்னாடி பிஃபோர் 3 hours அங்கே போயிடணும். நான் இப்போ 10 o'clockனா 7 o'clockல நீங்கள் ஏர்போர்ட்குள்ளே இருக்கணும். அப்போ தான் வந்து பேக்கேஜ் போட்டுட்டு செக்கிங் முடித்து நீங்கள் எல்லா ப்ரொசீஜரும் முடித்து கம்ப்ளீட் பண்ண கரெக்டாக இருக்கும். கண்டிப்பாக இது மஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ், டிக்கெட்லேயே போட்டிருப்பாங்க 3 hours முன்னாடி இருக்கணும்ன்ட்டு. ஃப்ளைட்குள்ளே என்டர் ஆகிடுச்சு. உங்களுக்கு மேலே வந்து கேபின் மேலே வந்து பார்த்திங்கன்னா சீட் நம்பர் போட்டிருப்பாங்க. நீங்கள் யாரையும் கேட்கலாம் வேண்டாம். நமக்கு போர்டிங் பாஸில் என்ன நம்பர் இருக்கோ அதை மேலே அழகாக போட்டிருப்பாங்க. அதோடு நீங்கள் அதை பார்த்துட்டு நீங்கள் அழகாக உட்காந்துடலாம். போனோடனே கண்டிப்பாக சீட் பெல்ட் போட்டுக்கோங்க. போட தெரியலனாலும் பிரச்சனை இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ஏர் ஹோஸ்டர்ட்ட கேட்டிங்கன்னா அவங்க அழகாக போட்டு கொடுத்துருவாங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் போன உடனே ஃப்ளைட் கிளம்புறதுக்கு முன்னாடி அவங்க இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுப்பாங்க, சேஃப்டி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். இந்த ஆக்சிஜன் மாஸ்க்கு, லைஃப் பெல்ட்டு, இதெல்லாம் எப்படி போடணும், எங்கெங்கே இருக்குன்றதும் அவங்க அழகாக சொல்லிடுவாங்க. நமக்கு சீட்டுக்கு மேலே வந்து 3 லைட் இருக்கும். ஒன்று பார்த்திங்கன்னா ரீடிங் லைட் இருக்கும், அப்புறம் ஏசி வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுறது இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஏர் ஹோஸ்டர்ஸ் வந்து உங்களுக்கு ஏதாச்சும் வந்து ஹெல்ப் வேணும்னா அது கேட்குறதுக்கு அவங்களுக்கு ஒரு சிம்பிள் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா அவங்களும் வருவாங்க. நான் போனது வந்து இண்டிகோ ஃப்ளைட் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதில் வந்து நீங்கள் மீல்ஸ் பார்த்திங்கன்னா டிக்கெட் போடும்போதே நீங்கள் புக் பண்ணியிருந்தீங்கன்னா அவங்க மீல் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. அப்படி இல்லைனாலும் மீல் வந்து நடுவில் வந்து உங்களுக்கு சேல் மாதிரி பண்ணுவாங்க, நீங்கள் வந்து வேணும்னாலும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நான் போகும்போது எடுக்க முடியல ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னா நான் விண்டோ சீட் கிடையாது. ஸோ டேக் ஆஃப் ஆகும்போது என்னால் வீடியோ எடுக்க முடியல. லேண்டிங் போது என் பக்கத்தில் ஒருத்தவங்க உட்காந்துருந்தாங்க, அவங்கக்கிட்ட கொடுத்து எடுத்தது தான் இது. ஸோ சரியாக ஃபோக்கஸ் பண்ணி அவங்க எடுக்கலை. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் சிங்கப்பூர் வியூ. இது பார்த்திங்கன்னா நான் லேண்ட் ஆனது வந்து மார்னிங் வந்து 4:15 சிங்கப்பூர் டைமுக்கு. அங்கே சிங்கப்பூருக்கும் இந்தியாவுக்கும் பார்த்திங்கன்னா 2.5 hours வந்து டிஃப்ரெண்ட் இருக்கும். அங்கே 4:30 அப்படின்னா இங்கே 2 o'clock இந்தியாவில். நம்ம ஊரில் பார்த்திங்கன்னா மார்னிங் எல்லாம் நல்லா லைட்டிங் அழகாக இருக்குது. பட் அவங்க அந்தளவுக்கு ஃபோக்கஸ் பண்ணி எடுக்கல ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ நம்ம சிங்கப்பூரில் லேண்ட் ஆகிட்டோம். ஸோ நான் உங்களுக்கு சிங்கப்பூர் ஏர்போர்ட்டும் எப்படி இருக்குதுன்னு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ சிங்கப்பூர் ஏர்போர்ட் இது பாருங்கள், ரொம்ப 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 க்ளீனாக இருக்கும். நிறைய அவார்ட்ஸ் வாங்கியிருக்காங்க, பெஸ்ட் ஏர்போர்ட் அப்படின்ட்டு, பெஸ்ட் க்ளீன் ஏர்போர்ட் அப்படின்னு. ரொம்பவே அழகாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், அழகாக மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. க்ளீனாக மட்டும் இல்லை, அங்கே பண்ணியிருக்க டிசைன்ஸ், அவங்க கொடுத்துருக்க விதம் எல்லாமே ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். இப்போது வந்து இந்த இடத்துல வந்து நிறைய ஷாப்ஸ் இருக்காது. பட் நீங்கள் இங்கேருந்து போர்டிங் ஆகி நீங்கள் வேறு ஏதாவது கண்ட்ரிக்கு போகணுன்னா நீங்கள் போர்டிங் போட்டுட்டிங்கன்னா டைம் உங்களுக்கு 2 hours அந்த மாதிரி இருக்கும். அப்போ பார்த்திங்கன்னா உள்ளே ஷாப்பிங்கே பண்ணலாம். அந்த அளவுக்கு மால் மாதிரி நிறைய ஷாப்ஸ் இருக்கும், எல்லா விதமான ஷாப்ஸும் அவங்க வச்சுருப்பாங்க. ஸோ நான் ரெஸ்ட் ரூம் போகலான்னு வந்தேன், பட் எடுக்கலாங்க. இவங்கெல்லாம் வந்து போர்டிங்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க, நெக்ஸ்ட் ஃப்ளைட்காக. நம்ம ஊரில் எஸ்கலேட்டர் வந்து ஸ்டெப்ஸ்க்காக தான் இருக்கும், இங்கே நடக்கிறதுக்காகவே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது ரொம்ப பெரிய ஏர்போர்ட்டுன்றதுனால
நீங்கள் ஃப்ளைட்லேருந்து இறங்கிட்டு ரொம்ப தூரம் போகிற மாதிரி இருக்கும். இந்த எஸ்கலேட்டர் பார்த்திங்கன்னா தரையோட தரையாக இருக்கும், அது மூவ் ஆகிட்டே இருக்கும். நீங்கள் மூவ் ஆகிட்டே இருக்கும், நீங்களும் நடக்கலாம், இன்னும் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு போகிறதுக்கு. நான் வந்து இன்றைக்கி ஹேண்ட்பேக் மட்டும்தான் மாட்டியிருக்கேன், பேக். ஸோ சில பேர் வெயிட்டும் கையில் வச்சுருப்பாங்க, ட்ராலி பேக். அதனால தான் அவங்க ரொம்ப தூரம் நடக்கிறது கஷ்டமாக இருக்குன்றதுனால அவங்க ஃபுல்லாகவே வந்து முக்கால்வாசி இடத்துல வந்து இந்த மாதிரி வச்சுருப்பாங்க. நீங்கள் ஏறி ஜஸ்ட் நின்றுட்டா போதும், அது பாட்டு நகர்ந்து மூவ் ஆகிட்டே இருக்கும், ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகலாம். பட் அர்ஜெண்ட்டாக போகணும் அப்படின்றவங்க வந்து அதுலேயே நீங்கள் நடக்கவும் செஞ்சுக்கலாம், வாக் பண்ணிக்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ அழகாக இருக்குது. ஃபுல்லாகவே கார்பெட் போட்டிருக்காங்க. இங்கே சின்ன சின்ன ஷாப்ஸும் வச்சுருக்காங்க, பெவரேஜஸ், ரெஃப்ரெஷ் பண்ணுறதுக்கு, கூல்ட்ரிங்க்ஸ் அந்த மாதிரி ஐட்டம் இருக்கிறதுக்கு குட்டி குட்டி ஷாப்ஸும் இருக்குது. ஸோ எல்லா இடத்துலையுமே இந்த மாதிரி வச்சுருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் அழகாக வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ணலாம். அங்கே இருக்கிறது பார்த்திங்கன்னா ஃபுட் மசாஜர். நமக்கு டைம் நிறைய இருக்கும்போது இல்லை நமக்கு எதாவது ரிலாக்ஸ் பண்ணணுன்னிங்கன்னா ஃப்ரீ தான் அது. அதில் உட்காந்து அந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கால் அழகாக மசாஜ் பண்ணிவிடும் அந்த மிஷினு. அது நிறைய இடத்துல அங்கங்கே வச்சுருப்பாங்க, நமக்கு வேணும்னா உட்காந்து பண்ணிக்கலாம். அந்த சைடில் இருக்க கேட்லாம் பார்த்திங்கன்னா டிபார்ச்சருக்காக உட்காந்துருக்காங்க. பார்த்திங்கன்னா நிறைய பேர் உட்காந்து ஃபுட் மசாஜ் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த பக்கம் இருக்கவங்களாம் அதுலேருந்து ஃப்ளைட் பிடிச்சி வேறு கண்ட்ரிக்கு போகிறவங்க. இப்போ வந்து சைனீஸ் நியூ இயர் நெக்ஸ்ட் வீக் வரப்போகுது. ஸோ அதுக்கான டெக்கரேஷன்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. அங்கே ஃப்ரீ ஒய்ஃபை இருக்குது, நீங்கள் சிஸ்டம் யூஸ் பண்ணணும்னா யூஸ் பண்ணிக்கலாம். அவங்களுக்கு இன்னொரு 3 டேஸில் வந்து சைனீஸ் நியூ இயர் வரப்போகுது. அவங்க ஒரு 3 டேஸ்க்கு மேலே கொண்டாடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் நியூ இயர்லாம். ஸோ அதனால் வந்து அவங்க லூனார் நியூ இயர்னு அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு வருஷம் ஒரு அனிமல் வச்சு அவங்க கொண்டாடுவாங்க. லாஸ்ட் இயர் டாக் நியூ இயர்னு நினைக்கிறேன், டாக் வச்சு. இந்த வருஷம் வந்து பிக்கு. ஒரு வருஷமும் ஒரு அனிமல் வச்சு அவங்க நியூ இயர் செலிப்ரேட் பண்ணுவாங்க. பார்த்திங்கன்னா இந்த எஸ்கலேட்டர் இறங்குனிங்கன்னா இங்கே வந்து கீழே இமிக்ரேஷன். இங்கே இமிக்ரேஷன் அப்படின்னா நம்ம விசா கொண்டு வரோம் பார்த்திங்களா சிங்கப்பூருக்கு. ஸோ அந்த விசா செக் பண்ணுவாங்க. அவங்களும் வந்து எதுக்காக வந்திருக்கீங்க, என்ன பர்பஸ் ஆஃப் விசிட் அப்படி கேட்பாங்க. நீங்கள் இதை முடிச்சிட்டிங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து நீங்கள் பேகேஜ் வந்து அங்கே வரும். நீங்கள் போட்டிருப்பீங்களா ஃபஸ்ட் நம்ம இந்தியாவில் போட்டோம்ல ஃபஸ்ட் ஸ்டெப்பில், அந்த பேகேஜ் வந்து இந்த இடத்துல வரும். இங்கேருந்து நீங்கள் கலெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வெளியில் போயிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஈஸி தான். இந்த பெல்ட்டில் தான் பேகேஜ்லாம் வரும். நம்மளோட ஃப்ளைட்டோட நேம் வந்து அங்கே ஸ்க்ரீனில் போட்டிருப்பாங்க. அந்த எந்த பெல்ட் அப்படின்னு பார்த்துட்டு அங்கே போனீங்கன்னா உங்களுக்கு பேகேஜ் வந்துடும். நான் வந்து 1 வீக் தங்கிறதுக்கு சூட்கேஸில் ட்ரெஸ் கொண்டு போயிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். அது இல்லாமல் சில ஐட்டம்ஸ், மிளகாத்தூள், அப்புறம் எண்ணெய், அந்த மாதிரி சில ஐட்டம்ஸ் வந்து எங்கள் ஹஸ்பண்ட்காக ஒரு அட்டைப்பெட்டியில் வந்து பேக் பண்ணி கொண்டு போயிருந்தேன். ஸோ அது 2 மட்டும்தான் என்னோடது. ஸோ அந்த சின்ன அட்டைப்பெட்டி என்னோடது. அதை நீங்கள் 2த்தையும் கலெக்ட் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து வெளியில் போயிடலாம். உள்ளே பார்த்திங்கன்னா எவ்வளோ ஷாப்ஸு அதெல்லாம் இருக்கும் நிறைய. ஸோ எங்கள் ஹஸ்பண்ட் வந்தாச்சு. அவங்க ஃப்ரெண்டோடு வந்திருந்தாங்க. அவங்கக்கிட்ட அந்த அவங்களோட பேகேஜ் கொடுத்து அவங்க ரூமுக்கு கொண்டு போயிட சொல்லிட்டாங்க. ஸோ நாங்கள் ஏர்போர்ட்டில் இருந்து ஸ்ட்ரைட்டாக க்ரூஸ் ஏறுறதுக்கு போயிடுவோம். அதனால் நாங்கள் இப்போ ரூம் போகலைன்றதுனால அவங்க ஃப்ரெண்ட் வந்து அவங்களோட பேக்கேஜ் கலெக்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க. ப்ளூ டிஷர்ட், டார்க் ப்ளூ டிஷர்ட் தான் என்னோடய ஹஸ்பண்ட். ஸோ இந்த வீடியோவில் தான் ஃபஸ்ட்டு எங்கள் ஹஸ்பண்ட் காட்டியிருக்கேன். இங்கே தான், அவங்க நேம் பிரசாத். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வீடியோஸ்லாம் இன்ட்ரெஸ்டிங்காக நான் போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். எங்களை விஷ் பண்ணுங்கள் எங்களோட ஆனிவர்சரிக்காக. ஸோ நாங்கள் டாக்ஸி எடுத்து க்ரூஸ் ஏறுறதுக்கு போய்ட்டோம். நான் நெக்ஸ்ட் வீடியோ வந்து நான் கண்டினியூ பண்ணி உங்களுக்கு போடுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. என்னோடய ஃபியூச்சர் வீடியோஸ்க்காக பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.